நிவினுக்கு கல்யாணம் ஆக போகிற விஷயம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது. அவங்க அம்மா வந்துட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ராகினி மூலமாக வீட்டில் இருக்க ராகினி மூலமாகவும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற அவங்க அம்மா வந்து எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது, எங்கள் காவேரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்றதுக்காக எப்போ அவள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த நிவினை விடவே கூடாது, நிவினோட சொத்து எல்லாம் அவள் பக்கம் வரணுன்றதுக்காக இப்படியெல்லாம் வளைச்சு போட நினைக்கிறாள் நினச்சி ரொம்ப கோவத்தோட எங்கள் கொடைக்கானல்லேருந்து ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த கையோட எங்கள் பசுபதி தன்னுடைய அண்ணனையும் கூட்டிகிட்டு வராங்க. நீ மட்டும் ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமான்னு சொல்லி தன்னுடைய அண்ணன் பசுபதிக்கிட்டையும் கோவப்படுறாங்க. நான் இப்படியெல்லாம் நினைக்கல, எங்கள் ராகினியை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான காரணமே வேறேன்னு சொல்ல, நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்கொண்டேன், ஆனால் இங்கே நிவன் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்லி தன்னுடைய அண்ணன் கிட்ட கோவப்பட்டாலும் சரி அதெல்லாம் விடுமா, இப்போ நிவினோட கல்யாணத்தை நம்ம நிறுத்தி ஆகணும். இங்கே விஜயும் சரி காவேரியும் சரி கட்டாயப்படுத்தி நிவினை எங்கள் யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பசுபதி தன்னுடைய ஆட்கள் கூடவும் தன்னுடைய தங்கச்சி கூடவும் நேராக எங்கள் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே நிவினை கட்டாயப்படுத்தி தான் இங்கே விஜயம் வர வச்சுருக்காங்க. முக்கியமாக இங்கே நானும் காவேரியும் மனசார புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் வாழ்க்கையிலேயும் நாங்கள் மனசார புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்தில் கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம். முக்கியமாக இந்த கான்ட்ராக்ட்லாம் நான் கிழிச்சு போட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போது காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டி. எப்போ நான் அவள் கழுத்தில் தாலி கட்டணும் அப்போதுலேருந்து அவள் தான் என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லி இங்கே எப்படியாவது நிவினோட மனசை மாற்றணும்னு நினச்சி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அவங்க மனசை கரைக்கலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அதனால் அவங்க மனசு கரைப்படுதோ இல்லையோ, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும்தான் உண்மை. ஆனால் அது தெரியாத விஜய் வந்து எப்படியாவது யமுனாவுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், யமுனாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இங்கே யமுனாவுக்கு முன்னாடியே நிவினை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க நீங்கள் கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு இங்கே நிவின் கிட்ட வெயிட் பண்ண சொல்லிட்டு கடைசியில் யமுனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, என்ன அர்த்தம், என்ன காரணம், இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை பார்த்து காவேரி கேட்க, நீ எப்போதுமே நான் புரிஞ்சுக்க போகிறதே இல்லை காவேரி. இப்போ கூட உனக்காகவும் யமுனாவுக்காக தான் நான் ரொம்ப யோசிச்சு இங்கே நான் நிவினை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நிவினுக்கும் யமுனாவுக்கும் நீ நினைக்கிற மாதிரியும் யமுனா நினைக்கிற மாதிரியும் இப்போ இதே கோவிலில் கல்யாணம் நடந்தே ஆகணும், அது நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் காவேரி உண்மையிலேயே மனசளவில் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்படி கல்யாணம் நடக்க போகிற சமயத்தில் கரெக்டாக பார்த்தா பசுபதியோட தங்கச்சி அதான் இந்த நிவினோட அம்மான்னு சொல்லி எல்லாமே வந்து நிற்கிறாங்க அடியாட்கள் கூட. இதை பார்த்ததுமே எங்கள் காவேரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஓ இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்ற மாதிரி இங்கே உடனே விஜய் மேலே கோவப்படுறாங்க. ஏய் காவேரி, நிஜமாவே எனக்கு தெரியாது, நான் இவங்க யாருக்குமே எந்த விஷயத்தையுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எதுவுமே புரியாமல் காவேரி நின்றுட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் வர நிவினோட அம்மாவும் சரி பசுபதியும் சரி காவேரியை ரொம்ப மோசமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இப்போ கூட சொத்து சொத்துன்னு உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் தங்கச்சி இப்படி வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே, திரும்ப நிவினோட வாழ்க்கையை எதுக்காக நீ கெடுக்கணும்னு நினச்சி இப்படி நிவினை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நிவினோட அம்மா. யமுனாவுக்கு ஒரு பக்கம் பையன் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நின்றுட்டுருக்க நேரத்தில் பசுபதியும் வந்து இங்கே காவேரியை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. நீ எல்லாம் என்ன பொண்ணு, எதுக்காக இப்படி நடந்துக்கிற, இங்கே என் பொண்ணோட நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினேன், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உன் தங்கச்சி தானா, உன் தங்கச்சிக்கு நிவினை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் என் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்தியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, இப்போ எதுக்காக காவேரி முன்னாடி இப்படி எதிர்த்து பேசுகிறீங்க, காவேரி கிட்ட கோவப்படுறீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுனால தானே நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இங்கே நிவினை கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது, ஓ இதுக்கு நீங்களுமே கூட்டு தானா அப்படின்ற மாதிரி இங்கே பசுபதியும் கேள்வி கேட்குறாங்க, கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள் கல்யாணம் இங்கே நல்லபடியாக நடக்கட்டும், தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது, ஏண்டா நிவின் உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமான அவங்க அம்மா கேட்கும்போது இங்கே நிவின் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே கண்கள் இங்கே எப்படி நின்றுட்டுருக்காங்க. எதுக்குடி என் பையனை இப்படி மோசமாக டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா வந்துட்டு அங்கே நிவின் காலத்தில் கிடக்கிற மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு வாடா போகலான்னு சொல்லி கையை எடுத்துகிட்டு போக இங்கே வந்துட்டு விஜய் தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாரு நிவின், இங்கே உன்னை மாதிரி நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை நினச்சேன், ஆனால் உன்னை விட அதிகமாக உன்னை நேசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா, அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அவள் கூட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பழகு. அதை விட்டுட்டு அவள் வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனேன்னா கடைசி வரைக்கும் உனக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் நிவினோட அம்மா உடனே சொல்கிறாங்க விஜய்கிட்ட, என் பையனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாமல் இதில் நீ தலையிடாதுன்னு சொல்லிங்க விஜயை பிடிச்சி தலைவிட அங்கே வர காவேரிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. உடனே சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக விஜய் மேலே கையை வைக்கிறீங்க, அவரும் உங்கள் பையன் மாதிரி தானே சொல்லும்போது, ஆமாண்டி ஊரில் உள்ள போகிற வரவெல்லாம் என் பையன் மாதிரி ஆயிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயை வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க.
இதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாத காவேரி உடனே நிவினோட அம்மாவும் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லி உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்காக இவரை பற்றி பேசுகிறீங்க, இவரை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சின்ன அருகதை கூட உங்களுக்கு கிடையாது, நீங்கள் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடி இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்து உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்து பேசுகிறேன்னா அது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது, அது உங்கள் வயசுக்கு கொடுக்குற மரியாதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி பேசும்போது என் முன்னாடி என் தங்கச்சி எதிர்த்து பேசுவேன், அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி அடிக்க கையை ஒங்குறாங்க. அப்போ இங்கே விஜய் வந்து தடுக்கிறாங்க. காவேரி மேலே ஒரு அடி பட்டுது, இது கோவில்னு கூட பார்க்க மாட்டேன், நடக்கிறது வேறையா இருக்குன்னு சொல்லி எங்கள் விஜய் சத்தம் போட விடுங்க விஜய் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு ரொம்பவே கம்பல் பண்ணுறாங்க. விஜயை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா எங்கள் நிவினுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் காவேரிக்காக விஜயும் விஜய்க்காக காவேரியும் ஒவ்வொரு இடத்துல விட்டு கொடுக்காம இருக்கிறத அப்போ தான் நிவின் நேர்லையும் பார்க்குறாங்க. எங்கள் விஜய் சொன்ன மாதிரி காவேரியும் எங்கள் விஜயும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சந்தோஷமாக ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுதான் உண்மையா? இங்கே நம்ம விஜய் வந்துட்டு பொய் சொல்கிறாருல நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மை மாதிரி தானே தெரியுது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அப்போ யமுனாவும் தான் கழுத்தில் கடந்த மாலையை தூக்கி எரிஞ்சிட்டிங்க, பக்கத்தில் வரவங்க தயவு செஞ்சு எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம், நான் ஆசைப்பட்டேன்ற ஒரு காரணத்துக்காக தான் நிவினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதுனால தான் இங்கே அக்கா மாமாவும் எனக்காக ஒரு முடிவெடுத்தாங்க. இதில் எங்கள் நிவினுக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்க கூட வாழணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்தணுன்ற ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது, தயவு செஞ்சு நிவினை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிவின் ஆச்சரியத்தோட யமுனாவை பார்க்க, என்ன நிவின் பார்க்குற, உனக்கு விருப்பம் இல்லாதப்போ நான் அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களோட சந்தோஷமாக வாழ்கிறதுன்றது அது கனவுல மட்டும்தான் நடக்குமே தவிர நெஞ்சத்தில் நடக்காது, நடக்க போகிறதும் இல்லை, நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி நான் ஆசைப்பட்டு இங்கே என் அக்கா மாமாவோட மனசையும் கஷ்டப்படுத்தி இருக்கிறத விட பேசாமல் நான் என் படிப்பு உண்டு குடும்பம் உண்டுன்னு இருந்துட்டு போய்ட்றேன், இந்த விஷயத்தில் நானும் இனிமேல் தலையிட போகிறதில்லன்னு எங்கள் யமுனா அழுதுகிட்டே தூக்கி வீச, எதுக்குடி யமுனா இப்படி அழுகிறேன், எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. போதுக்கா, எனக்காக நீயும் மாமாவும் இவங்க கிட்டே அசிங்கப்பட்டதும் போதும், அவமானப்பட்டதும் போதும், இதுக்கப்புறமும் என்னால் நீங்கள் யார்கிட்டையும் அசிங்கப்பட வேண்டாம், அவமானப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் நிவினை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க, யமுனா இப்படி பேசினதை கேட்டதுமே நிவின் சொல்கிறாங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வந்துடுது. என்ன நிவின் சொல்கிறேன், இந்த கல்யாணத்தில் சம்மதமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ சம்மதிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது இங்கே யமுனா ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. யமுனாவே பார்த்துட்டு இருக்க நிவின், நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோடையே இங்கே விஜயையும் காவேரியும் பார்த்து சொல்லும்போது இங்கே டக்குனு நிவினோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு காவேரியை கையில் பிடிச்சி இழுத்து, இங்கே நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இவளை இந்த இடத்துலையே நான் அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நிற்க, இதை பார்த்து இங்கே விஜய்க்கு பயங்கரமான ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே பாரு, கையை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிவினோட அம்மா கிட்டே, என்ன நிவின் பார்த்துக்கிட்டே இருக்க, உங்கள் அம்மாவை இந்த மாதிரி கத்தி எடுக்க சொல்லு, அவள் கழுத்துல எல்லாம் பற்ற போகுது அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப பதட்டப்படுறாங்க. அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினை சொல்ல, ஆனால் அவங்க அம்மா கேட்குற மாதிரியே இல்லை. ஐயோ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அங்கே யமுனா வேற அழுகிறாங்க. இப்போ தெரியுதா மரண பீதினா என்னன்னு சொல்லி இங்கே பசுபதி நின்று பார்த்து ரொம்ப சிரிச்சிட்ருக்கேன். இப்போ நான் சொல்கிறது கேளு நிவின், நீ போய் காரில் ஏறு, இல்லைனா இந்த இடத்துல இவளை நான் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்தை அறுத்துருவேன் நிவின் அப்படின்னு மிரட்டும் பொழுது இங்கே நிவினை பார்த்து காவேரி சொல்கிறாங்க, நிவின் என் தங்கச்சி ஏமாத்திராத, என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது, என்ன காவேரி நீ அவங்க கழுத்தில் கத்தியை வச்சிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்கிற, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேசி முடிக்க வேண்டிய விஷயம், ஆனால் நீங்கள் இப்படி காவேரி கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை விடுற மாதிரி இல்லை. நிவின் இப்போ நீ பூரியா இல்லை நான் கழுத்தை அறுக்கவான்னு சொல்லும்போது இங்கே கத்தியை வச்சு அழுத்துறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஐயோ வலிக்குதுன்னு சொல்லும்போது அதை விஜயால் தாங்கிக்கவே முடியலை. இங்கே விஜயால் அதை தாங்கிக்கவே முடியலை. உடனே இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்க விபூதியை எடுத்து அவங்க கண்ணில் ஊதின உடனே அவங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி ஆகிடுது. உடனே இங்கே காவேரியை தான் பக்கம் இழுத்துட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல கழுத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பார்க்குறாங்க. ஒரு காயமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் விஜய்க்கு பெரிய நிம்மதியாக இருக்குது. என்ன நீ அவங்க கழுத்தில் கத்தியை வச்சுருக்காங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த கல்யாணத்தை நடத்துன்னு சொல்கிற, உனக்கு புத்தி கித்தி இல்லையா, உன்னையே நம்பியிருக்க நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் நீ இல்லாமல் போயிட்டேன்னா நான் மட்டும் எப்படி காவேரி தனியாக வாழ்வேன்னு சொல்லி இங்கே வந்துட்டு கண்கலங்கி அழுகிறாங்க. அப்போ தான் எங்கள் விஜயை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தோடு நின்றுட்டுருக்காங்க காவேரியும். உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிவின் இப்போ நீ கழுத்தில் தாலி கட்ட போறியா இல்லையான்னு சொல்லி நிவினை பார்த்து கேட்க, நிவின் வந்துட்டு அம்மா முன்னாடியே எங்கள் விஜயும் காவேரியும் சொன்னதுக்காக அந்த இடத்துல யமுனா கழுத்தில் தாலி கட்டுறாங்க. இங்கே யமுனா கழுத்தில் தாலி கட்டி மொத்தமாக இங்கே மரண பீதினா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் உங்களுக்கு மருமகன் பார்த்தா அது யமுனா மட்டும்தான். யமுனா உங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் அவள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல கலெக்டராகவும் வருவான். அப்போ நீங்கள் உங்கள் மருமகளை பற்றி பெருமைப்படுவீங்கன்னு சொல்லி இங்கே யமுனாவை வந்துட்டு கூட்டிக்கிட்டு நிவினையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, தான் நினச்சது எதுவுமே நடக்கலைன்ற ஒரு வருத்தத்தில் எங்கள் பசுபதியும் அதே நேரம் அவங்க தங்கச்சியும் ரொம்ப மனசுடைஞ்சு ரொம்ப டென்ஷனில் ஆக்ரோஷமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நிவின் யமுனாவை 2 பேருமே கூட்டிகிட்டு காவேரி விஜய் கிளம்ப, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல
காவேரி, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு எதுவும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி உட்காந்துருக்க நிவினுக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே காவேரி மேலே உருகி பேசுகிறத பார்த்தபோது டென்ஷன் ஆனாலும் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ யமுனா காலத்தில் அவர் தாலியும் கட்டிட்டாரு. அதனால் அமைதியாக இறந்துதாகணும். நான் மட்டும்தான் உங்கள் மேலே உயிராக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என் மேலே ரொம்ப உயிராக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயை பற்றி ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினச்சிட்டு அங்கே காரில் உட்காந்து யோசனையிலே போயிட்டுருக்காங்க. அதே போல் இங்கே ரொம்ப பயந்து போன விஜயும் காவேரிக்கு ஒன்றும் இல்லை, அது வரைக்கும் ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. இனிமேல் அவங்க 2 பேராலையும் காவேரிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. இனிமேல் எந்த ஆபத்து வந்தாலும் அது என்னையை தாண்டி தான் போகணும். அதுக்கு இடையில எங்கள் காவேரிக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன்னு சொல்லி எங்கள் அந்த எண்ணத்திலே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எங்கள் விஜயும்.